இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். கண்டிப்பா இந்த டாபிக்ல இருந்து நம்ம வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியம். இந்தோனேஷியாவுக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஒரு 3 நாடு வந்து போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இந்தோனேஷியா, அதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறமா நியூசிலாந்து. ஸோ இப்போ இந்தோனேஷியாவுக்கு போயிட்டு இந்தோனேஷியாவுடைய பிரசிடென்டா இருக்கக்கூடிய பிரபோவோ சுபியான்டோ, இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். ஏன் அப்படின்னா இவர் பிரசிடென்டா ரீசெண்டா தான் 2024, 25 தான் பதவியேற்றாரு. பதவியேற்றதுக்கு அப்புறமா முதல் விசிட்டா இந்தியாவுக்கு வந்திருந்தார். 2025ல இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ், இந்தியாவுடைய ரிபப்ளிக் டேக்கு யார் சீஃப் கெஸ்டா வந்திருந்தா அப்படின்னா பிரபோவோ சுபியான்டோ தான் 2025 இண்டிபெண்டன்ஸ் டேக்கு சீஃப் கெஸ்டா வந்திருந்தார். இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் நல்ல ரிலேஷன் இருக்கு. இந்த விசிட்ல நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பின்தாங் அதிபூர்ணா விருது, ஓகேங்களா, பின்தாங் அதிபூர்ணா அவார்ட், பின்தாங் அதிபூர்ணா அவார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இந்தோனேஷியாவுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டை நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பிரதமர் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் போறாங்களோ அந்த கண்ட்ரியோடைய ஹையஸ்ட் அவார்டு, எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாங்கக்கூடிய 35 லாஸ்டா சிச்சில்ஸ்ல ஒரு அவார்டு வாங்கியிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்தாங் அதிபூர்ணா அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ், டைமிங் வந்து 9:30 தான். ஃபியூச்சர் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பின்தாங் அதிபூர்ணா அவார்டு, எக்ஸாம்பிள் பின்தாங் அதிபூர்ணா அவார்டு எந்த கண்ட்ரி கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க, இந்தோனேஷியா. இல்லை இந்தோனேஷியா கொடுத்த அவார்டு என்னன்னு கேட்பாங்க, பின்தாங் அதிபூர்ணா அவார்டு. எதுக்காக அப்படின்னா 2018 இருந்து இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்குமான ரிலேஷனை காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டேஜுக்கு எலிவேட் பண்ணதுக்காக நம்ம பிரதமருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய எம்ஓயூஸ், ரொம்ப முக்கியம், டிஃபென்ஸ் சம்பந்தமா இந்தியாவும் இந்தோனேஷியாவும் எம்ஓயூஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் இந்தியாவுடைய பிரம்மோஸ் மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய பிரம்மோஸ், இந்த பிரம்மோஸ் மிசைலை ஃபர்ஸ்ட் எந்த ஃபாரின் கண்ட்ரி வாங்கினாங்க அப்படின்னா இந்தோனேஷியா வாங்கினாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ ரீசெண்டாக பிலிப்பைன்ஸும் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த இதுல நம்ம பிரம்மோஸ், இந்தியாவுடைய பிரம்மோஸ் மிசைல் சிஸ்டத்தை வாங்குறதுக்காகவும், அதுக்கப்புறமா ஏர் டு ஏர் ஆஸ்திரா அப்படிங்கிறது பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல், பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆஸ்திரா MK1 அப்படிங்கிற இந்த ஒரு மிசைல். ஸோ இது ரெண்டும் பிரம்மோஸ், ஆஸ்திரா 1, இது ரெண்டையும் வாங்குறதுக்காக என்ன பண்றாங்க, இந்தியாவும் இந்தோனேஷியாவும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஐ திங்க் போன மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா UAEக்கு நம்ம பிரம்மோஸ் மிசைலை கொடுக்கறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா பிரேசிலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்த்ரா, இது ஆகாஷ் அஸ்த்ரா அப்படிங்கிற ஒரு மிஷன் இருக்கு. சரி, அஸ்த்ரா ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு மிசைல் இருக்கு. அந்த ஆகாஷ் அப்படிங்கிறதையும் தேஜஸ் ஆகாஷ் இது ரெண்டையும் கொடுக்கறதுக்காக நம்ம பிரேசில் கூட அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம் இல்லையா. இப்போ இங்க என்ன போட்டிருக்காங்க, பிரம்மோஸ் அதுக்கப்புறமா அஸ்த்ரா, இந்த ரெண்டு மிசைலுக்காகவும் நம்ம என்ன பண்ண போறோம், இது ரெண்டுமே இந்தியாவில் இண்டிஜினியஸா ப்ரொடியூஸ் பண்ண ஒரு மிசைல். இது ஜஸ்ட் வந்து ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கிறதுக்காக, அதுக்காக தான் அந்த அவார்டு கொடுக்குறோம். அவார்டு கொடுக்கறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா ரெண்டு கண்ட்ரிக்கு மேடையில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கிறதுக்காக, ஒரு டிப்ளமேட்டிக்கான டைஸ் இது பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து இந்த அவார்டு கொடுக்குறாங்க. மித்தபடி இந்த அவார்டில் பெருசாக எந்த விஷயமும் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் focus on extension of MOU on maritime safety, இந்த கடல் சம்பந்தமான பாதுகாப்புக்காக, செக்யூரிட்டிக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்தியாவுடைய இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் இந்தியன் ஓஷன் ரீஜன், இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா குர்காம் இருக்கு இல்லையா, குர்காவ்ல இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் இந்தியன் ஓஷன் ரீஜன், இது என்னது இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் இந்தியன் ஓஷன் ரீஜன் அப்படிங்கிற இந்த ஒரு சென்டர் பாத்தீங்க அப்படின்னா குர்காவ்ல இருக்கு. இந்த சென்டர்ல இந்தியன் ஓஷன்ல கூடிய மேக்சிமம் கண்ட்ரில இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பகுதி, இதை ஒரு கண்ட்ரி மட்டுமே இதுல என்னென்ன நடக்குது, என்னென்ன கப்பல்கள்லாம் வருது போகுது, என்ன மாதிரியான பைரேட் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படிங்கிறத ஒரு கண்ட்ரி மட்டுமே கண்டுபிடிக்க முடியாது, ஒரு கண்ட்ரி மட்டுமே மானிட்டர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால இந்த ஒட்டுமொத்த இந்தியன் ஓஷனை மானிட்டர் பண்றதுக்காக இந்தியா குர்கிராம்ல ஒரு சென்டர் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் இந்தியன் ஓஷன் ரீஜன் அப்படிங்கிற இந்த சென்டர். ஸோ இந்த சென்டர்ல இந்தியன் ஓஷன்ல கூடிய முக்கியமான கண்ட்ரிஸ் இந்தோனேஷியா, அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி முக்கியமான கண்ட்ரிஸ் உடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியன் ஓஷன் பத்தின டீடைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு இந்தோனேஷியாவுடைய ஒரு ஆபீசர் வந்து வர போறாங்க. இந்தோனேஷியா அவங்களுடைய பகுதிகள் இருக்குல்ல, அங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற டீடைல்ஸை இந்தியாவுக்கு ஷேர் பண்ண போறாங்க. ஸோ இதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க. அப்போ டிஃபென்ஸ்ல இந்த ரெண்டு அக்ரிமெண்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் சம்பந்தமான விஷயம் நிறைய அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மினரல்ஸ் அண்ட் ஸ்டீல். ஸோ இப்போ கரண்ட்ல இந்தியா எந்தெந்த கண்ட்ரிஸ் நம்ம PM எந்தெந்த கண்ட்ரிஸ் விசிட் பண்றாங்களோ அந்த எல்லா கண்ட்ரிஸ் கூடயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் மினரலுக்கான அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்கல்ல, இதுலயும் அதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ MOU on கோஆபரேஷன் மினரல் அண்ட்
technology of steel supply. ஓகேங்களா, ஸ்டீல் சப்ளை செயின்கான அக்ரிமெண்ட். தென் ஜாயிண்ட் வெஞ்சர் பிட்வீன் SAIL, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அண்ட் பெட் கரு கர்காட்டு ஸ்டீல் ஃபார் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்லாப் மேனுஃபேக்சரிங். இந்தோனேஷியால ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்லாப் மேனுஃபேக்சர் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி கொண்டதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ரெண்டு அக்ரிமெண்ட்டும் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து அக்ரிகல்ச்சர்ல, அலைட் செக்டார்ல, டெலிகம்யூனிகேஷன், தென் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி, ரேர் எர்த் மேக்னெட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்ல அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அடுத்த முக்கியமான அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் CDSCO, நம்ம இந்தியாவுடைய இந்த மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையம் இருக்குல்ல, இவங்களுக்கும் இந்தோனேஷியாவுடைய மெடிக்கல் ப்ராடக்ட் ரெகுலேஷன், இந்த ரெண்டு அமைப்புகளுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அதுக்கப்புறமா இந்தோனேஷியாவுடைய நேஷனல் ஏஜென்சி ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இவங்களுக்கு இடையில அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. தென் ஹெல்த் ஒர்க் ஃபோர்ஸ் கொலாபரேஷன், இந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஹெல்த்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ்ல வந்து ஃப்ரேம் ஒர்க் ஆன் கோஆபரேஷன் அவுட்டர் ஸ்பேஸ், வெவ்வேறு கிரகங்கள்ல நிறைய விஷயங்கள் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அதுல கோஆபரேஷனுக்காக ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான அக்ரிமெண்ட் இதுதான். என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் இந்தோனேஷியாவுடைய எலெக்ஷன் கமிஷனான KPU. ஓகேங்களா, ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்தோனேஷியாவோட எலெக்ஷன் கமிஷனான KPU, இவங்க ரெண்டு பேத்துக்கு மேல அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்தியா வந்து இப்போ எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல இந்தியா வந்து ஒரு முன்னோடி நாடா இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம எலெக்ஷன் என்னெல்லாம் நம்ம கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, டெக்னாலஜி இருக்கோ, லேர்னிங்ஸ் இருக்கோ, அது எல்லாத்தையும் இந்தோனேஷியா கூட ஷேர் பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி இந்தோனேஷியா ஓப்பன் நெட்வொர்க், நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ், நம்ம UPSC ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ்னா என்ன, இப்போ பிளிப்கார்ட், அதே மாதிரி அமேசான், இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, இதே மாதிரி கவர்மெண்ட்டே கொண்டு வரக்கூடிய ஒரு ஆன்லைன் காமர்ஸ் மாதிரியான பிளாட்ஃபார்முக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்தியா இந்தோனேஷியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தோனேஷியா ஓப்பன் நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து கொண்டு வர போறாங்க. இதுக்காக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா IIM பெங்களூர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஓவர்சீ கேம்பஸ, ஃபர்ஸ்ட் ஃபாரின் கேம்பஸ எங்க கொண்டு போக போறாங்க, ஃபர்ஸ்ட் ஃபாரின் கேம்பஸ இந்தோனேஷியால கொண்டு போறாங்க. அதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சோ கைஸ், இப்போ ரீசெண்டா அக்ரிமெண்ட்ஸ்ல வந்து எக்கச்சக்கமான क्वेश्चंस கேக்குறாங்க. போன UPSC பிரிலிம்ஸ்ல இந்தியா ஜெர்மனிக்கு ஒரு 20 MOU போட்டிருந்தாங்க, அதுல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டாங்க. அதனால இதுல இருந்தும் क्वेश्चंस கேட்கலாம். சோ அக்ரிமெண்ட் MOU எல்லாம் போடுறாங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இப்போ ரிப்பீட்டடா क्वेश्चंस கேட்கறதுக்கான ஒரு பாசிபிள் ஏரியாவா இருக்கு. ஓகேங்களா, அங்க போனா அவார்டு தர மாதிரி அதர் கண்ட்ரி பிரசிடென்ட்டுக்கு இந்தியா வந்தா அவார்டு கொடுத்த மாதிரி ஒரு நியூஸும் இல்ல. எஸ், இந்தியாவுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இது. இந்தியாவுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படிங்கிறது நம்ம வந்து பத்மபூஷன் அவார்டு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரத் ரத்னா அவார்டு, இது எல்லாமே இந்தியாவுடைய ஹையஸ்ட் அவார்டு. ஸோ இது வந்து நம்ம அந்த அளவுக்கு நிறைய கண்ட்ரிஸ் கொடுக்கறது இல்லை. ஒரு சில கண்ட்ரிஸ் வரைய பிரசிடென்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். பட் ரொம்ப ரேர் தான், நம்ம ஃபாரின் பர்சன்ஸ் கொடுக்குறது ரொம்ப ரேராக தான் கொடுப்போம். இது எல்லாமே அந்த கண்ட்ரியோடைய ஒரு உயரிய விருது. நம்ம இந்தியாவில் பாரத் ரத்னா இருக்கு, பத்மபூஷன்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி அந்த கண்ட்ரியோட அவார்டு. ஸோ நம்ம அந்த அளவுக்கு நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் கொடுக்க மாட்டோம். பட் இவங்கெல்லாம் சின்ன சின்ன கண்ட்ரிஸ்னால இந்தியாவுக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ கைஸ், இது எல்லாமே மனப்பாடம் பண்ணுங்க. அடுத்து ரொம்ப முக்கியம், ஒரு சில கல்ச்சர் சம்பந்தமான இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா பிரம்பனா டெம்பிள். ஓகேங்களா, இந்தோனேஷியால பிரம்பனன் டெம்பிள் அப்படிங்கிற இந்த ஒரு டெம்பிள் இருக்கு. ஸோ இந்த டெம்பிளை ரெனோவேட் பண்றதுக்கான ப்ராஜெக்டை இந்தியா வந்து பண்ண போறாங்க. ஸோ 9th century பிரம்பன் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ், இது வந்து யுனெஸ்கோவுடைய ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ். எங்க இருக்கு அப்படின்னா இந்தோனேஷியாவுடைய யோங்கூர்கார்த் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இது திருமூர்த்தி, பிரம்மா விஷ்ணு சிவனுக்கான ஒரு டெம்பிள் தான் இது. ஸோ இதை ரெனோவேட் பண்றதுக்காக, இதுல ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றதுக்காக இந்தியா அக்ரிமெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து தாகூர் தேவந்தரா இயர் அப்படிங்கிற இந்த இயர். ஸோ கமெமரேஷன் ஆஃப் கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் டிப்ளமசி சப்ளை 100 tons ஆஃப் ஹை குவாலிட்டி DWR 162 வீட் சீட் டு இந்தோனேஷியா. இந்தியாவுடைய ஒரு வீட் சீட், இந்தியா வந்து DWR 162 அப்படிங்கிற இந்த ஒரு ஹைபிரிட் வீட் நெல் விதை இருக்கு. அந்த விதையை 100 டன் என்ன பண்ண போறாங்க, இந்தோனேஷியா கொடுக்க போறாங்க. ஸோ இதெல்லாமே முக்கியமான அக்ரிமெண்ட். கண்டிப்பா இதுல இருந்து क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதனால மறக்காம நீங்க வந்து பாத்துக்கங்க. ஓகேங்களா, Veranda IAS, where your dream becomes reality.